இன்றைய சத்சங்கத்துடைய தலைப்பு தாரணா தியான சமாதி எக்ஸ்பிளைன்ட் இன் டீட்டெயில். இதுதான் என்னுடைய சத்சங்கத்துடைய தலைப்பு. அதாவது தாரணா தியான சமாதி அமைப்புகளை பற்றிய ஒரு ஆழ்ந்த இன்டெப்த் அனாலிசிஸ். ஏன்னா இதை நம்ம கை கொள்ள போகிறோம். இதை கை கொண்டு ஒவ்வொரு மொமெண்ட் வாழ்க்கையையும் உண்மை பொருளை தேடுவதற்கான ஒரு வழிமுறையில் ஈடுபட போகிறோம். அதுக்கோசரம் இதை கை கொள்றோம். ஏற்கனவே தாரணாவை பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய சத்சங்கங்கள் அதை பற்றி கொடுத்துருக்கேன். இப்போ ப்ராக்டிக்கலாக ஆக்சுவலாக என்ன ஒரு இண்டிவிஜுவலுக்கு இது மூலமாக நடக்க போகிறது, இதை செய்கிற மனம் என்னவாக உருமாற்றம் அடைய போகிறது. எது பண்ணுறதா இருந்தாலும், ஒரு கோர்ஸ் படிக்கிறதா இருந்தால் கூட எனக்கு பெனிஃபிட் என்ன வந்தது, கோர்ஸ் சர்டிஃபிகேட்டாக நான் இவ்வளோ மார்க்கில் பாஸ் பண்ணேன், அந்த சப்ஜெக்டை பற்றி இந்த அளவுக்கு நாலேஜ்னா கிடைக்க பெற்றது எனக்கு அப்படின்னு ஏதோ அந்த கோர்ஸினோட முடிவில் நடக்காது. இங்கே டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கே நம்ம ஆட்பட போகிறோம். எது பண்ணுறதுக்கு முன்னாடியும் அதனால் விளையும் நன்மை என்ன அப்படின்னு ஆப்ஜெக்டிவ் உலகத்தில், மெட்டீரியல் வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் மனித மனமாக நம்ம எதிர்பார்க்கிறோம். இங்கே ஆன்மீகத்துக்கும் இது ஒரு பூரணமான விஞ்ஞானம் அப்படின்னு நான் சொல்லிட்டு வரேன். இந்த விஞ்ஞானத்தை சீக்கிரமாக நம்ம கை கொள்ள வேணும்னு சொல்லிட்டு இருக்கேன். சரி, இந்த விஞ்ஞானம் ஃபஸ்ட்டு எது பண்ணினாலும் எதுக்கு பண்ணுறோம், எதுக்கு இந்த தாரணா தியான சமாதி ப்ராக்டிசஸ் கூட இந்த உள்ள பண்ணப்படுற இந்த ப்ராக்டிசஸ் கூட எதுக்கு, என்னத்தை தேடி நம்ம இதை பண்ண போறோம், என்ன நடக்க போறது, என்ன இல்லை, இப்பொழுது என்னவாக இருக்கின்றோம். இதை முதல்ல எப்பவுமே பண்றதுக்கு முன்னாடி எதுக்கு நான் பண்ணிட்டு இருக்கேன், எந்த வேலையை பண்ணாலும் அதுதான் ஒரு காமன் சென்ஸோட கூடிய ஒரு அப்ரோச். இதை நான் எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா? இந்த ஆன்மீகம் பழகிறது கூட நான் இப்ப எதுக்கு பண்ணிட்டு இருக்கேன், அதுதான் எதற்கு தாரணா தியான சமாதி அப்படின்ற இந்த வழிமுறைகளை நான் செய்ய வேண்டும். இதுதான் கேள்வி. யதார்த்தமா பார்ப்போம். இப்ப சினிமா எடுத்து சினிமா காட்சி திரையில போட்டு நம்ம படம் பார்க்க போறோம். அதுல அந்த திரை அடிப்படையா இருக்கு. ஃபர்ஸ்ட் சினிமா தியேட்டருக்குள்ள இருட்டு உற்பத்தி செய்யப்படுகிறது, இருட்டாக மாற்றுகிறார்கள். சினிமா தியேட்டரையே ஃபர்ஸ்ட் ஜன்னல்கள் எல்லாத்தையும் மூடி இருட்டாக்கி அந்த வெள்ளத்திரை மேல படம் ப்ரொஜெக்ட் செய்யப்படுகிறது. இங்கே இந்த பிரபஞ்சமே எப்படி இருக்குன்னா, பிரபஞ்சமே ஒரு சினிமா திரை போல இருக்கு. திரை ப்ரொஜெக்ஷன் நடந்துட்டே இருக்கு. கதை ஆல்ரெடி தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு தனித்த மனங்கள் மூலமாகவும் இந்த உலகத்திரைன்ற ஒரு பிரபஞ்சத்துல அவனும் ஒரு கதாபாத்திரமாக அதுல இருக்கான். தத்ரூபமாக எப்படி சினிமால ஒரு 3 மணி நேர படமோ 2 மணி நேர படமோ அப்படியே நம்ம மனத்தை கவர்ந்து அந்த கதை கருக்குள்ள அப்படியே கதாநாயகர் கூடயோ கதாநாயகி கூடயோ அப்படியே போயிட்டே இருக்கோமோ, அந்த கதை கருவாகவே மாறி அந்த உணர்ச்சிகளோடு எப்படி போயிட்டு இருக்கோமோ, இங்கே விழிப்பு நிலை தோறும்
ஒரு பொருள் தொடர்ந்த ஒரு கதை கருவை ஒவ்வொரு பிறவியிலையும் ஒவ்வொரு அணு துகள்லையும் வெளிப்படுத்திட்டே இருக்கு. ஒவ்வொரு அணு துகள்கள் மூலமாகவும் அது வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இப்ப நான் சொல்றது நான் பல பில்லியன் அணு துகள்களுடைய ஒரு கட்டமைப்பு. நான் சொல்லப்படுற இந்த ஸ்தூல தேகம், இதுக்குள்ள சூக்ஷ்ம தேகத்துக்குள்ள ஃபோர்ஸஸ் எனர்ஜிக்கும் கீழே ஏதோ ஒரு மெய்ப்பொருள் ஒன்று இருந்துட்டு இருக்கு. எதுக்கு பண்றோன்றதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சப்ஸ்டான்ஷியேட் பண்றேன். இங்க எதுக்கு பண்ணப்படணும், எதற்கு ஒருவருடைய டைம் ஆப்ஜெக்டிவ் வேர்ல்ட்ல இருந்து எடுத்து தன்னை தேடுவதற்கு எதற்கு திரும்பணும், அது அவ்வளோ வர்த்தா அப்படின்னு பார்த்தா அதுக்கு வசிஷ்டர் கிட்ட ராமர் கேட்கிறார், இது என்ன ஆன்மான்னு சொல்லப்படுற செல்ஃப், ஒரே செல்ஃப். நான் இப்ப சொல்றேன் இல்லையா, இந்த பிரபஞ்சமே ஒரு திரை போல, பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற கதாபாத்திரங்கள்லாம் தொடர்ந்து அவைகள் அவர்களுடைய புலன்கள் மூலமாக ப்ரொஜெக்ட் செய்யப்பட்டு அந்த மனம் ப்ரொஜெக்ட் செய்கிறது. கற்ப கோடி வருஷமா ஒவ்வொரு மனமும் இங்க இருந்துட்டே இருக்கு. அந்த ப்ரொஜெக்ஷனை ஒவ்வொரு பாடி மூலமாகவும் இந்த நடைமுறை வாழ்க்கை, அன்றாட வாழ்க்கைன்றது மூலமா விழிப்பு நிலை தோறும் ஒவ்வொருத்தரும் நம்மளே ப்ரொஜெக்ட் செஞ்சு நம்மளே அதுக்குள்ள மாட்டிண்டு நம்மளே அதை பெருக்கி கொண்டிருக்கின்றோம். இப்படி நடந்துட்டு இருக்கிற விஷயத்துக்கு நடுவுல இவைகளெல்லாம் அந்த பொருள் அன்று, உண்மை பொருள் அன்று. அந்த உண்மை பொருள் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது. ஆனால் இவைகளும் அதற்குள் அடங்கி இருக்கிறது. தோன்றி இருக்கிற அனைத்தும் ஒரு அணுத்துகள்லேருந்து, சபாட்டாமிக் ஃபோர்ஸஸ்லேருந்து, எனர்ஜிலேருந்து எல்லாமே அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அந்த அறிவுறுப்பொருள் அடங்கி இருக்கு. அந்த பொருளுக்கோசரம் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் ராமா அப்படின்னு வசிஷ்டர் சொல்றார். யோக வசிஷ்டத்துல ராமருக்கு வசிஷ்டர் உபதேசம் பண்ணது பூரா தான் யோக வசிஷ்டம்னு வந்திருக்கு. வசிஷ்டர் அனுசரித்த யோக முறை. யோகம்னாலே இவங்க எல்லாரும் இந்த உடலாகவும் மனதாகவும் இருந்த தன்மையை உண்மை பொருள்ன்றத ஒன்ன உணர்ந்து அதுக்குள்ள கொண்டு போய் கரைச்சுட்டாங்க. அதுல இரண்டரை கலந்துடுறாங்க. ஏன்னா ஏற்கனவே இரண்டரை கலந்துதான் இருக்கு, பிரிஞ்சதுதான் பொய். அதை பண்ணினவர்கள் இந்த ரிஷிகள். அந்த மாதிரி பிரம்ம ரிஷியா இருக்கிற வசிஷ்டர், பிரம்மமாகவே இருக்கிற வசிஷ்டர் ராமருக்கு உபதேசம் பண்ணும் பொழுது இந்த சக்கரவர்த்தி பட்டமெல்லாம் நீ இழக்கிறது ஒண்ணுமே கிடையாது, இந்த தேசங்கள் இழக்கிறதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அந்த பொருளுக்கு முன்னாடி நீ எதை வேணாலும் இழக்கலாம் அப்படின்னு இங்க தோன்றியுள்ளவைகள் அனைத்துமே இவைகளெல்லாம் ஒரு பொருளாகவும் ஒரு மதிப்புடைய தன்மைகளாகவும் வச்சுருக்கிறதே அகந்தை தான். அகந்தைன்றது மனம். இப்போ ஒரு குழந்தை கூட எதையோ நினைச்சு அடம் பிடிச்சு அழறதுன்னா அந்த மனம் அந்த பொருளால, அந்த பொம்மையாலேயோ அந்த விளையாட்டையோ பற்றி கொண்டிருக்கிறது. அந்த பற்றுதல் அது கிடைக்காது போகும்போது அந்த மனம் அழுகிறது. அதுதான் குழந்தை அழறது. அத போல நம்ம பெரியவர்களும் ஜென்மங்கள் தோறும் உடல்கள் தோறும் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்ப நான் இதை எதுக்கு சொல்றேன்னாலே, எதுக்கு பண்ணணும், பண்ணாட்டி என்ன ஆகும், இது எப்படி பண்றதுன்னா, இந்த பொய் வஸ்து, எது பொய் வஸ்துன்ற மனம் இந்த உடலாக என்னை அபிமானித்துக் கொண்டு, இந்த உடலை அபிமானித்துக் கொண்டு இந்த க்ஷேத்திரத்தை, இந்த இடத்துக்கு தன் அதிபதியா நினைச்சுட்டு, இவனுடைய புலன்களை தன்னுடைய ஏவலாட்களா நினைச்சுட்டு விழிப்பு நிலை தோறும் இங்க தனியா களிப்பு ஏமாற்றம், களிப்பு துக்கம், சுகம் துக்கம், கஷ்டம் இன்பம் அப்படின்ட்டு மாறி 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 தொடர்ந்து 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 சத்தியமா ஒவ்வொருத்தருக்கும் இது நடந்துட்டு இருக்கு. நடக்கும்போது இது பரம சத்தியம். ஒவ்வொருத்தருக்கும் நடக்கும்போது இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கிற இந்த பொய் வஸ்து, இது பொய் வஸ்து தான் தெரிகிறதே பெரிய பாக்கியம். ஒவ்வொருவரும் நான், என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில் அப்படின்னு பேசிக்கொண்டு அந்த உணர்ச்சிகளாகவே தன்னை நினைத்து கொண்டு அதை சத்தியமாக்கி கொண்டு தொடர்ந்து தொடர்ந்து நாட்டங்களில் ஈடுபடுதலே இங்க பொய்யை இன்னும் பெருக்கிக் கொண்டே இருக்கின்றோம்.
இந்த பொய்யை வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வரத்துக்கு தான் இந்த சாதகம். பட் எதுக்கு இந்த சாதகம் அப்படின்றதுக்கு, எப்படி வந்து பொய் வந்து நம்மளை அப்படியே வந்து சத்தியமாக ஆக்கி நம்ம மனத்தை இன்னும் பொய்யிலேயே தோய்ந்து தோய்ந்து பெருக வைக்கிறது அப்படின்றதுக்கு வந்து ஒரு கதை வந்து வழக்கமா சொல்லுவாங்க. வேதாந்தத்துல வந்து ஒரு கதை வந்து வழக்கமா சொல்லுவாங்க. என்னன்னா, இப்போ அந்த காலத்துலலாம் வந்து ஒரு வாரம் கல்யாணம் நடக்கும். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுத்தனாலே ஒரு 100-150 வருஷம் முன்னாடி சொல்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுறதுல ஒரு வாரம் நடக்கும். 2 வீட்டாரும், பெண் வீட்டாரும் சரி, பிள்ளை வீட்டாரும் சரி, 2 ஃபேமிலியும் வந்து ஒரு இடத்துல வந்து இருந்து, அது தெரு பூரா, கிராமம் பூராவே கோலாகலமாக எல்லாம் பந்தல்கள் எல்லாம் போட்டு, தெருவெல்லாம் அடைச்சி பந்தல் போட்டு வீட்டிலேயே கல்யாணம் நடத்துவாங்க. 2 பேரும் இந்த சைட்லேருந்து ஒரு 100 பேர், அந்த சைட்லேருந்து அந்த கிராமம் பூரா அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒரே இடத்துல வந்து இருந்து நல்ல கேளிக்கையோடவும் ஆனந்தத்தோடையும் இந்த ஒவ்வொரு திருமணமும் வந்து அந்த காலத்தில் வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது இது நல்ல இந்த சைக்காலஜியை, கல்யாணம்ன்றதுல எல்லாரும் தங்களை அந்த ஆனந்தத்திலே கழிப்பிலேயே மூழ்கி கிடப்பாங்கன்றதை தெரிஞ்ச ஒரு திருடன் கிளியரா அவனோட மோட்டிவ் வந்து 2 வீட்டார்கிட்டையும் பொருட்களை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க. தங்க நகைகள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், தங்கம் வைரம் அப்படின்னு எல்லாம் இருக்கலாம். ஸோ இங்க வந்து இருந்து நம்ம லூட் பண்ணணும், கொள்ளடிக்கணும், இதுதான் அவனுடைய எய்ம். இதுக்கு வந்து ஃபார்மலா இல்லாமல் இன்ஃபார்மலா கலக்கணும், அந்த கல்யாண கும்பலோட கலக்கணும். அதுக்கு வந்து எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்? பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து ஏதோ ஒரு வீட்டை சார்ந்தவனை சொல்லிக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து பெண் வீட்டார்ன்றவங்க யார் யாரு அப்படின்றது டேட்டா கிடைக்கணும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். புள்ள வீட்டார் யார் யாரு அப்படின்றது டேட்டா கிடைக்கணும். இந்த 2 டேட்டாவை வச்சுட்டு அதை வந்து அந்த அவனுடைய எய்ம் என்ன, நோக்கம் என்ன, கல்யாணத்துக்கு முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் கொள்ளடிச்சிடணும். இதுதான் அவனுடைய எய்ம். அவன் வந்து அதே மாதிரி நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா கல்யாண நாள் நெருங்கிறதுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி, 5 நாளுக்கு முன்னாடியே உள்ள வந்து பெண் வீட்டாரை பார்க்கும் பொழுதெல்லாம் வந்து புள்ள வீட்டுக்காரனுடைய உறவா தன்னை சொல்லிட்டு, புள்ள வீட்டுக்காரங்கன்னு உடனே என்ன ஆகும், பெண் வீட்டுக்காரங்களுக்கு ரொம்ப மரியாதை வந்துடும். எல்லாரும் வாலண்டியர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உதவி பண்றதுக்கு, எல்லா விதமான சௌகரியங்களை பண்றதுக்கும். ஸோ பெண் வீட்டுக்காரங்க பிள்ளை வீட்டுக்காரன் இவன் சொன்ன உடனே அவனுக்கு ஏற்ற எல்லா விதமான சௌகரியங்களையும் பண்ண ஆரம்பிச்சு எல்லா இடத்தையும் காமிக்கிறது, அப்படி இப்படின்னு எல்லாம் பண்றாங்க. அவரோட உறவான், இந்த உறவான், அந்த உறவான்னு சொல்லி ஏதோ பண்ணிடுறாங்க. அதே மாதிரி புள்ள வீட்டுக்காரங்க கிட்ட அவங்களுக்கு ஒரு சைடு கொடுத்துருக்கு, இவங்களுக்கு ஒரு சைடு கொடுத்துருக்கு. அவங்க சைடுல போய் இருக்கும் பொழுதெல்லாம் அவன் வந்து பெண் வீட்டுக்காரன் மாதிரி சொல்லி அங்கேயே நற்பெயர். இங்க வந்தாலும் இவங்க வந்து பெண் வீட்டுக்காரர்கள் வந்து புள்ள வீட்டுக்காரன்னு நினைச்சுக்கிறாங்க. அங்க போனா பெண் வீட்டுக்காரன் அப்படின்னு நினைச்சு புள்ள வீட்டுக்காரங்களும் இவனை ரொம்ப நம்பி இவனை எல்லா இடத்தையும் புழங்க விடுறாங்க. அதை கேட்கறாங்க, இதை கேட்கறாங்கன்னு சொல்லி 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 கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே அருகதையோட பொருட்களை கேட்டு வாங்கி ஒரு இடத்துல போய் சேமிச்சு வச்சுட்டே வரான். இது வந்து கிட்டத்தட்ட கல்யாணத்துக்கு முதல் நாள் வரைக்கும் இதுவா இருக்கு. அப்போ ஏதோ ஒரு முக்கியமான பொருள் ஒன்று வந்து திருப்பி கேட்கப்பட்டு அது வந்து சேரலையேன்னு கேட்கும்போது பொன் வீட்டுக்காரங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது. அவர்கிட்ட கொடுத்தோமே அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. யார் அவரு? உங்க சைடு தான் சேர்ந்தவங்க அப்படின்னு பெண் வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அப்படியா? இல்லையா, அவர் வந்து நீங்க சொல்ற அடையாளம், ஹைட்டு, பர்சனாலிட்டி, பேரு இதெல்லாம் வந்து உங்க சைடு சேர்ந்தவர்ல சொன்னார் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை நல்லா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரிக்க ஆரம்பிக்கும் பொழுதே இதை பண்ணிட்டு இருக்கிறவன் வந்து, இதை பண்ணிட்டு இருக்கிற அந்த திருடன் அவனுடைய மனம் எப்படி இருக்கும்? அவன் வந்து தன்னை யாரும் கண்டுண்டாங்களா இல்லையான்றத இவங்களுக்கு முன்னாடி அவன் வந்து அலர்ட்டா பார்த்துட்டு இருக்கான்.
ஒவ்வொருத்தருடைய பாடி லாங்குவேஜையும் பார்க்குறான். புள்ள வீட்டுக்காரங்கன்னு சொல்லி பொன் வீட்டுக்காரங்கள்ட்ட சொல்லும் பொழுது பெண் வீட்டுக்காரங்களை யார் வந்து சக்தி படைத்தவர்கள், யார் வந்து பொருள்களுக்கு பக்கத்தில் இருக்கிற, யார் பொருள்களுக்கு பாதுகாவலராக இருக்கார், அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி நம்புறது, எந்த அளவுக்கு அவர்கிட்ட நம்பிக்கை இருக்கு, எந்த அளவுக்கு அவர்கிட்ட சாவி வாங்கலாம், எந்த அளவுக்கு பொருள் இருக்கிற ரூமுக்கெல்லாம் போகலாம் அப்படின்ற பாடி லாங்குவேஜையும் அவன் பார்க்குறான். அதே மாதிரி பிள்ளை வீட்டுக்காரர்கிட்டையும் பெண் வீட்டுக்காரன்னு சொல்லும் பொழுது அவங்க இவரை ரிசீவ் பண்ற விதம், எந்த அளவுக்கு நம்புறாங்க, சாவி ஒப்படைக்கிறாங்களா இல்லையா, எல்லாத்தையும் பார்த்து 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 அவங்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி அந்த திருடுதெல்லாம் அவன் பண்ணிட்டே வரான். அதனால அவங்களுக்கும் முன்னாடி இவன் அலர்ட்டா இருக்கான். எப்பவுமே ஒவ்வொரு மொமெண்ட்லயும் அவன் தான் வந்து இவங்களை டெஸ்ட் டியூப்ல போட்டு இது பண்ற மாதிரி, சோதனை பண்ற மாதிரி அவன் சோதனை பண்ணிட்டு இருக்கான். அவங்களுடைய மனோநிலையையும் அவர்கள் இவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையையும் இவன் தான் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். அதனால அவங்களுக்கு முன்னாடி இவன் இருக்கான். He was already going ahead of them in knowing their nature, the amount of trust they have invested on him. இது எல்லாத்தையும் இவன் தான் வந்து கிளீனா மானிட்டர் பண்ணிட்டு இருக்கான். மானிட்டர் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே இப்படின்னு ஒரு சந்தேகமான பேச்சு வரதையும் ஒரு தூரத்திலேருந்து அவன் பார்க்க ஆரம்பிச்சிடுவான். அந்த சந்தேகமான பேச்சு பலமா இருக்கு, தன்னை நோக்கி யாரோ வரப்போறாங்க அப்படின்றதையும் ஒரு மெத்தையிலேருந்து அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுது இப்ப வந்து அவன் அகப்படுவானா, உடனே என்ன பண்றான், வித்தின் சம் மொமெண்ட்ஸ் தான் பொருட்களை கொண்டு போய் எங்க சேகரிச்சு வச்சோமோ அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு ஒரே ஓட்டம் ஓடியே போயிட்டான். இவங்க தேடுறாங்க. இவங்க கல்யாணத்துக்கு கவனிப்பாங்களா, இவங்க தேடிட்டு இருப்பாங்களா? அதனால இவங்க வந்து தங்களோட வேலையில திரும்பிடுறாங்க. சரி, இவனை அப்புறம் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பிடுறாங்க.